வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன் செம்பவளம் என்ற ஒரு தமிழச்சி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் 72 நாட்கள் கடற்பயணமாக தமிழகத்தின் தேங்காய்பட்டின துறைமுகத்திலிருந்து கயா என்ற நாட்டிற்குச் சென்று அந்த நாட்டின் தலைவன் சுரோ என்பவனை மணந்து அவனுடன் இணைந்து கொரியா எனும் பேரரசை உருவாக்கி 10 குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்து 157 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய வம்சத்தையே உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறாள் என்றால் சற்று ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. ஆனால் ஆதாரங்கள் இவை அனைத்தும் உண்மை என்று உணர்த்துகிறதே, நம்பத்தானே வேண்டும். கிம் என்பது கொரியாவில் ஒரு பொதுவான குடும்பப் பெயர். கிம்ஹேயை தளமாகக் கொண்ட கிம் குலத்தின் தந்தையாக மன்னர் கிம் சுரோ கருதப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக ஒரு மறைக்கப்பட்ட நிலமாக இந்த கொரியாவை கொரியர்களே தங்களின் வரலாற்றை மீளுருவாக்கம் செய்ய எழுதப்பட்ட நூல்தான் சாம்குக்யூசா. தென் கொரியாவின் கயா அரசு பற்றிய வரலாற்று ஆய்வுக்கு அதிகம் அறிமுகமான ஒரு ஆவணமாக இந்த காப்பியம் சொல்லும் கதைதான் இது. கயாவின் இரும்பு கனிமத்தை கொண்டு கொரியர்கள் இரும்பை உருவாக்கவும் இரும்பு கருவிகள் செய்யவும் தேவையான வல்லமையை தமிழக வணிகர்கள் கயாவில் உருவாக்கினர். நீதி நெறியும் அற வழியும் சார்ந்த கொள்கையும் கொண்ட ஒருவரை குறுநில மன்னனாக தெரிவு செய்து தங்களின் இளவரசியை அம்மன்னனுக்கு மணமுடித்து ஒரு புதிய அரசாட்சியை அமைக்க